மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயாராக உள்ளது. வலுசக்தி துறையில் மட்டுமின்றி தொழில்நுட்பம், இயந்திர உபகரணங்கள் போன்ற எவ்வகையிலான ஒத்துழைப்பும் இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷ்வின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷ்வின் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன், மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயாராக உள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள சவால்கள் குறித்து ரஷ்யாவுக்கு புரிதல் காணப்படுகிறது. வலுசக்தி துறையில் மட்டுமின்றி தொழில்நுட்ப, இயந்திர உபகரணங்கள் போன்ற எவ்வகையிலான ஒத்துழைப்பும் இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளது. இரு நாடுகளின் பரஸ்பர புரிதல் தற்போதைய நிலையில் அத்தியாவசியமானது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நிலவும் நீண்டகால நட்புறவை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, கடந்த காலங்களில் சோவியத் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் கைத்தொழில் உதவிகள் அக்கால பகுதியில் இலங்கையின் பொருளாதார, சமூக வளர்ச்சிக்கு பெரும் பக்கபலமாக அமைந்திருந்ததாக குறிப்பிட்டார். அண்மை காலத்தில் கூட இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பெருமளவிலான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வழங்கும் ஒத்துழைப்பையும், இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகளையும், சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கி வரும் ஆதரவையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். மேலும் தற்போது தோற்றம் பெற்றுள்ள பூகோள நெருக்கடியால் இலங்கை முகம் கொடுக்க நேரிட்டுள்ள சவால்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வலுசக்தி துறையின் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை மற்றும் ரஷ்யா கூட்டமைப்பிற்கு இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தல், குறிப்பாக எரிபொருள் விநியோகம், வலுசக்தி பாதுகாப்பு மற்றும் நீண்டகால பங்காளித்துவத்துக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக ரஷ்யாவிடமிருந்து அரசாங்கம் என்ற அடிப்படையில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. இதற்கமைவாகவே ரஷ்யாவின் வலுசக்தி பிரதி அமைச்சர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் துடவெல முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக விடுவிக்கப்பட்டிருந்த அழைப்பாணைக்கு அமைய பிரதிவாதியான அமைச்சர் குமார ஜெயக்கொடி நீதிமன்றத்தில் இன்று காலை முன்னிலையாகியிருந்தார். குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதன் பின்னர் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அத்துடன் அவரது விரல் அடையாளங்களை பெற்று அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதிக்கு முன் விசாரணைக்கு மீண்டும் அழைக்கப்பட உள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டின்படி 2016ஆம் ஆண்டு இலங்கை உர கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றிய போது கொள்முதல் செயல்முறை ஒன்றின் ஊடாக தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சலுகை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 88,59,708 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை சிப்பாய்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த பின்னரே நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதனால் அவரது தனிப்பட்ட பணத்தில் இருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர்
தலைவர் பேராசிரியர் எஸ்.டி. ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித்த குணசேகர மற்றும் மருத்துவ வழங்கல் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்ஷன் ஆகியோர் 50 மில்லியன் ரூபாவை நஷ்ட ஈடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இரு தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்தது. படுகொலையாளிகள் மற்றும் அரச நிதி மோசடியாளர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றம் மேற்கொண்டுள்ள நிலையில் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்ட ஒரு தரப்பினர் சர்வதேசத்திடம் முறையிடுகிறார்கள். சித்திரை புத்தாண்டின் போது பல ஊழல்வாதிகளின் முகவரி மாற்றமடையும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பைத்தியக்காரத்தனமான யுத்தத்தால் முழு உலகமும் இன்று பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் சேவை கட்டணம் ஆகியன உயர்வடைந்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கம் மறுக்கவில்லை. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசாங்கத்தின் நிர்வாக தவறினால் எரிபொருள் விலை உயர்வடையவில்லை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். உலகளாவிய நெருக்கடியின் போதும் எதிர்க்கட்சியினர் அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார்கள். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயற்படுகிறார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நமது நாட்டின் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி உருவாகி இது பேரழிவில் முடியும் நிலை உருவாகி வருவதால் எரிசக்தி நெருக்கடியை கையாள்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். மத்திய கிழக்கு போரை காரணம் காட்டி நாட்டின் பிரச்சனைகளிலிருந்து அரசாங்கம் தப்பிப்பதற்கு முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு வாழுக்கராம விஹாரையில் நேற்று இடம்பெற்ற அன்னதான புண்ணிய நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சமயமே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இந்த எரிசக்தி நெருக்கடி லக் விஜய நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் போதுமான மின் உற்பத்தி இல்லாமையே முக்கிய காரணமாகும். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு இதற்கு காரணமாகும். நேற்றும் 168 மெகாவாட் குறைவாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த தட்டுப்பாட்டை ஈடு செய்து கொள்வதற்கு டீசல் மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படுவதால் மின்சார கட்டணம் அதிகரித்து மக்களுக்கு அதிக சுமை ஏற்படுவதோடு எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் நேர்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரால் பல சவால்கள் ஏற்பட்ட போதும் அவற்றை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் தோன்றும் போது அதற்காக முன்கூட்டியே திட்டமிடும் திறன் இருந்தும் அரசாங்கம் எந்த முன்கணிப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. நாடாக எம்மால் எடுக்க முடியுமான முன்னாய்த்த ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இப்போது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு இந்த எரிசக்தி பாதுகாப்பின்மை காரணமாக அமைந்து காணப்படுகின்றன. இதனால் பல சவால்களும் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இன்னும் உரிய தீர்வுகளை முன்வைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை கமைய இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 25 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 9 மீன்பிடி படகுகளும் 49 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். ஜனாதிபதியின் கீழ் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கை கமைய இதுவரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் தெளிவுபடுத்தும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன் போதே கடற்படை ஊடக பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் எனும் கொடிய நோயை இந்நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்கு நாடளாவிய ரீதியில் முப்படையினரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக கடற்பரப்பை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம் தொடர்பில் கடற்படையினரால் தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தேசிய கடலோர பாதுகாப்பு திணைக்களம், போலீசார், முப்படையினர், சுங்கப்பிரிவு, புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பாதுகாப்பு சார் நிறுவனங்களின் ஒருங்கிணைவின் மூலமும் தகவல் பரிமாற்றத்தின் ஊடாகவும் போதைப் பொருளுக்கு எதிராக இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சுமார் 71 பில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்க நச்சு போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அதேபோல் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 25 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. கடற்படையினரால் பல நாட்களாக கடற்பரப்பில் வைத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கை கமைய மேற்படி போதைப் பொருட்கள்
பொருட்கள், ஆயுதங்களுடன் சஞ்சரித்துக் கொண்டிருந்த படகுகள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அந்த வகையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 9 மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவங்களின் போது 49 சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர். மேலும் கடந்த வருடம் நச்சு போதைப் பொருட்களுடன் 13 மீன்பிடி படகுகளும் கஞ்சா மற்றும் வெளிநாட்டு உயர் ரக சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்த 123 மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி பணம் வழங்குவதாக ஏமாற்றி பாரிய அளவிலான போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் மீனவர்களை இவ்வாறான குற்றச்செயல்களில் சிக்க வைக்கின்றனர் என்றார். இலங்கையின் ஏற்றுமதி துறை 2026 ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். 2026 பிப்ரவரி மாதத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரு துறைகளையும் உள்ளடக்கிய இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது 2025 பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 4.22 வருடாந்த வளர்ச்சியாகும். 2026 ஜனவரி முதல் பிப்ரவரி வரையிலான காலப்பகுதியில் மொத்த ஏற்றுமதி வருமானம் 2.89 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 7.56 வளர்ச்சியை காட்டுகிறது. கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளை கருப்பு சந்தை விலையில் கூட வாங்க முடியாத நிலை காணப்படுவதாகவும், நிலைமையை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கலாம் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபா சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகள் கட்டுப்பாடு விலையையும் தாண்டி விற்பனை செய்யப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மேலும் கூறியதாவது: இது நாம் பாரதூரமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாகும். சில இடங்களில் கருப்பு சந்தை விலையில் கூட கீரி சம்பா மற்றும் சில அரிசி வகைகளை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அறுவடை காலமாகும். இது குறித்து உணவு பாதுகாப்பு குழுவும் கலந்துரையாடியுள்ளது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் கருப்பு சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் கொள்கை நவீனமயமாக்கல் குறித்த கலந்துரையாடலுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சர்வதேச அங்கீகாரமிக்க பொருளாதார நிபுணர் எலினா பெனாரிட்டிஸ் அவர்களை சந்தித்தார். முன்னாள் உலக வங்கியின் பொருளாதார நிபுணரும் கிரேக்க பாராளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான எலினா பெனாரிட்டிஸ் அவர்கள் பல நாடுகளில் நிறுவன மறுசீரமைப்பு கட்டமைப்பு மாற்றங்கள், பொருளாதார மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகள், நிதி மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் அபிவிருத்தி கொள்கைகள் தொடர்பாக தனது அனுபவங்களை கொண்ட அனுபவமிக்க நிபுணராக திகழ்கிறார். இலங்கையின் நீண்டகால வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை நல்கும் விதமாக ஆட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் நடைமுறை கொள்கை தீர்வுகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் என்பன தொடர்பில் இருதரப்பினருக்கும் இடையே இக்கலந்துரையாடலில் பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டன. மக்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்தவாறு இலங்கைக்கு நிலையான பொருளாதார மீட்சியை அடைந்து கொள்வதற்கு உதவும் வகையில் உலக மட்டத்தில் பரிசோதிக்கப்பட்ட கொள்கை அணுகுமுறைகளை ஆராய்வதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறையின் கீழ் மார்ச் 14 முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் 62 லட்சத்துக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் QR குறியீடு மூலம் எரிபொருள் விநியோகிக்கும் முறை மார்ச் 14 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு இதனை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் இருந்தன. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதை அடுத்து நேற்று நண்பகல் வரை 62 லட்சத்துக்கும் அதிகமானோர் QR வசதியை பெற்றுள்ளனர். இந்த மொத்த எண்ணிக்கையில் 27 லட்சத்துக்கும் அதிகமானோர் மார்ச் 15 முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் பதிவு செய்துள்ளனர். அதேபோல் QR பதிவில் சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு மார்ச் 19 அன்று வழங்கப்பட்ட ஓவர்ரைட் வசதியின் மூலம் 6 லட்சத்துக்கு அதிகமானோர் புதிதாக QR வசதிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இருப்பினும் இன்னும் சுமார் 2 லட்சம் அளவிலானோருக்கு QR வசதியை பெற்றுக்கொள்வதில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் நிலவுகின்றன என அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டமை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் உளவுத்துறை பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் செலேவை அடுத்த தவணையின் போது கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என்று கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று உத்தரவிட்டது. கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார இதற்கான உத்தரவை நேற்று பிறப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் குறித்த
வழக்கு விசாரணை நேற்றைய தினம் கோட்டை நீதிவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் இது தொடர்பில் உத்தரவை பிறப்பித்தார். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு பிற்பகல் வேளையில் விசாரணைக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றினை மன்றில் முன்னிலைப்படுத்தினர். நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களில் 60% வாய்வழி சுகாதாரம் மிகவும் பலவீனமான மட்டத்தில் காணப்படுவதாக மஸ்கலிய சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MHAM இர்ஷாட் தெரிவித்துள்ளார். உலக வாய்வழி சுகாதார தினத்தை முன்னிட்டு மஸ்கலிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்ட வாய்வழி சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வொன்றின் மூலம் இந்த நிலைமை கண்டறியப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்பகமுவ, மஸ்கெலிய மற்றும் புகவந்தலாவ ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் இம்முறை முன்பள்ளி அபிவிருத்தி மையங்களை ஒன்றிணைத்து அவர்களது படைப்புகளை உள்ளடக்கிய ஆரோக்கியமான வாய்வழி சுகாதாரத்திற்கான நட்பழக்க வழக்கங்கள் குறித்த கண்காட்சி 4வது முறையாக நடத்தப்பட்டது. இவ்வாறாக பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் விழிப்புணர்வூட்டுவதன் மூலம் காணப்பட்ட மோசமான வாய்வழி சுகாதார மட்டத்தை தற்போது 60% வரை குறைத்துக் கொள்ள முடிந்துள்ளதாக வைத்தியர் MHAM இர்ஷாட் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் சுமார் 5000 நோயாளர்கள் சிறுநீரக நோயின் இறுதி கட்டத்தில் உள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 300 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுநீரக நோய் நிபுணர் நாலக ஏரத் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பல நடைமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களது சிறுநீரகங்களை முழுமையாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். பல நோயாளர்கள் நோய் முற்றிய பின்னரே சிகிச்சை வருகின்றனர். முறையாக பரிசோதனைகளை முன்கூட்டியே செய்வதன் மூலம் சிறுநீரக செயலிழப்பு அபாயத்தை குறைக்க முடியும். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியவையே சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கான முதன்மையான காரணங்களாக மருத்துவ நிபுணர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆரம்பத்திலேயே நோயை கண்டறிந்து முறையான பராமரிப்பு மற்றும் சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சின்ன ஊரணி வட்டாரத்தில் அமைந்துள்ள எல்லை வீதியின் இணைப்பு வீதியானது நீண்ட காலமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் நிலைமை காரணமாக கடுமையான போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டு வந்தது. குறிப்பாக அப்பகுதி மக்கள், பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் அன்றாட தேவைகளுக்காக செல்லும் போது பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டு சின்ன ஊரணி வட்டார உறுப்பினரான கந்தசாமி சத்தியசீலன் அவர்கள் தொடர்ந்து மாநகர சபையின் கவனத்திற்கு எடுத்து சென்றதுடன் அப்பகுதி மக்களும் பல்வேறு முறைகளில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதனை இனங்கண்டு மக்களின் நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு தீர்வு காணும் வகையில் சின்ன ஊரணி எல்லை வீதியின் இணைப்பு வீதியினை செப்பனிடும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பணிகள் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், வட்டார உறுப்பினர் கந்தசாமி சத்தியசீலன், மாநகர சபையின் ஏனைய வட்டாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களான சரவணமுத்து, பிரேமானந்தன், கருணாநிதி, ஜனகன், தயாளராசா, தர்ணிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் பொதுமக்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். சின்ன ஊரணி எல்லை வீதியின் இணைப்பு வீதியின் செப்பனிடும் பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் பிரச்சினை பெருமளவில் தீர்க்கப்படும் என்றும், போக்குவரத்து சீராக நடைபெறுவதுடன் மாணவர்கள் மற்றும் முதியவர்களை பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மாநகர சபை மேற்கொண்டு வரும் இத்தகைய நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாநகரத்தின் அபிவிருத்தியில் முக்கிய பங்காற்றும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட இந்த வேலை PSGD திட்டம் மூலமோ மாநகர சபையின் நிதி ஒதுக்கீட்டின் மூலமோ செய்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமான முழு வட்டாரங்களுக்குமான வேலைகளும் 2 அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உள்ள வீதிகள் எல்லாம் செப்பனிடப்படும். இந்த வீதிகள் மட்டுமல்லாது வடிகான்கள், மின்விளக்கிடுதல் போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளை செய்வதிலும் மாநகர சபை மிகவும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானிய எரிசக்தி கட்டமைப்பு மீதான தாக்குதல் இடைநிறுத்தத்தை மீண்டும் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு இணங்க குறித்த தாக்குதல் நடவடிக்கை மேலும் 10 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தமது ட்ரூத் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய வானிலை மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒரு மேற்பரப்பு குறைந்த காற்றழுத்த மண்டலமும் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இணைந்து நாடு முழுவதும் பரவியதால் குடியிருப்பாளர்கள் இந்த வாரம் சமீபத்தில் இல்லாத மிக தீவிரமான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றை அனுபவித்துள்ளனர். இந்த வானிலை அமைப்பு மேக உருவாக்கத்தை கணிசமாக அதிகரித்ததுடன் பல எமிரேட்களில் பரவலான வெப்பச்சலன மழையையும் தூண்டியதாகவும் இந்த வானிலை நிலவரம் மார்ச் 27 வரை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் தரவுகள் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் அடர்த்தியான மேகங்கள் சீராக நகர்ந்து வருவதை காட்டுகின்றன. இதனால் சார்ஜா, ரசல் கைமா, ஃபுஜேரா ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது. அமெரிக்க காவலில் உள்ள வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மதுரோ நீதிமன்றத்தில் ஆஜராகும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தற்போது புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுரோவுக்கு எதிராக போதைப்பொருள் பயங்கரவாதத்திற்கு சதி செய்தல், இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான வெடிப்பொருட்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் தன் மீதான இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். கடந்த ஆண்டு IPL கிண்ணத்தை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வென்றதன் பின்னர் பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியான 11 பேருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த மைதானத்தில் 11 இருக்கைகளை காலியாக வைத்திருக்க இந்தியாவின் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த இருக்கைகள் எந்தவொரு போட்டியின் போதும் பார்வையாளர்களுக்கு விற்கப்பட மாட்டாது. அந்த 11 பேரின் நினைவாக அவை எப்போதும் காலியாகவே இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.